அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் யோகா மோகன். இன்றைக்கு ஒரு ஆசனம் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அந்த ஆசனத்தின் பேர் திரிகோணாசனா. குட் மார்னிங் everybody. Today I am going to do a new asana. The name of the asana is திரிகோணாசனா. ஓகே, இப்போ நாங்கள் பயிற்சிக்குள்ளே போவோம். ஓகே, ஜஸ்ட் பிகின். பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்பு நாங்கள் இந்த சுவாசன நிலையில் அமர்ந்து கொண்டு ஒரு 3 மூச்சு சாதாரண மூச்சு எடுத்துக்கிட்டு கொள்ளணும். ஓகே, இப்போ மேலே நேராக விளங்கி நின்று கொண்டு ஆரம்ப நிலையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போகும்போது ஈஸியாக வரும். எங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இருந்து கொள்ளலாம். கால்களை எப்படி அகட்டி வச்சுக்கொள்ளுவோம், இந்த அளவில் அகட்டி வச்சுக்கொண்டு இந்த வலது கை, இந்த 2 கையும் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கொள்ளணும். அப்படி சரியா இப்படி நேராக வச்சுக்கொண்டு இப்போ நாங்கள் வலது கையை கொண்டு போயிட்டு இடது பாதத்தை பிடிச்சு கொண்டு மேலே திரும்பணும். அப்படி இப்படி பிடிச்சு கொண்டு இப்படி திரும்பி கண்களை மேலே அந்த கட்டவர்கள் இருக்குல்ல எங்களோட கையில் அதை பார்க்கணும். இவ்வாறு ஒரு 10 நிமிஷம். ஓகே, இப்படி நிமிந்து கொள்ளணும். பிறகு இடது கையை வலது காலை பிடிக்கணும். இப்படி ஒரு 10 நிமிஷம். ஓகே, இப்போ நேராக வந்தாச்சு. இப்படி செய்யக்கூடிய ஆட்கள் இப்படி செய்யலாம். கொஞ்சம் அட்வான்ஸ், அதாவது கொஞ்சம் நான் இப்படி செய்வேன்றாக்கள் இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் கால்களை அகட்டி கொள்ளணும். அகட்டி கொண்டு கைகளை இப்படி வச்சு இந்த வலது கால் இருக்குல்ல அதை அப்படி இந்த பக்கம் இடது கால் இந்த ஷேப்ல இருக்கும். இப்போ இந்த கைகளை அப்படியே இந்த முழங்கால் மடிக்காம கீழே குத்துற இப்படி வச்சுக்கொண்டு அப்படியே திரும்பி இந்த கையை மேலே பார்க்கணும். இப்படி ஒரு 10 நிமிஷம். ஒரு நேராக எழும்பி இந்த காலை நேராக்கி கொண்டு இந்த காலை இப்படி வளைக்கி இந்த பக்கம் வரணும். இப்போ இப்படியே இந்த நிலையிலிருந்து இந்த பக்கம் கையை வச்சுக்கொண்டு திரும்பி இப்படி பார்க்கும். இவ்வாறு ஒரு 10 நிமிஷம். இப்போ நேராக வந்துட்டு கால்களை சுருக்கி இப்படி வந்து சுகாசன நிலைக்கு வருவோம். ஓகே, இப்போ நம்ம செஞ்சது திரிகோணாசனம். கண்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆசனம். ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த ஆசனத்தை நாங்கள் செய்ய நம்மளுடைய கண் பார்வை நாளடைவில் கண் பார்வையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் முற்றுமுழுதாகவே இல்லாமல் போயிடும். அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு ஆசனம் இது. மற்ற ரத்தோட்டம் நமக்கு தலைக்கு போகிறனால மூளை சுறுசுறுப்பாக இயங்கும். மற்றது நம்மளுடைய இடுப்பு பகுதிகள் நல்லா கசக்கி புளியப்படுகின்றது. அதையும் கண் பார்வைக்கு இது சிறந்த ஒரு ஆசனம். ரத்தோட்டம் சுறுசுறுப்பாக இருக்கும். அன்றைய நாள் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கும். மற்றது நான் அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு விஷயம் இதுதான், உணவு பழக்க வழக்கங்களுக்கும் ஆசனங்களுக்கும் இடையில நிறைய சம்பந்தம் இருக்குது. நம்ம உணவு பழக்க வழக்கம் சீரான முறையில் நாம் கடைபிடிச்சாதான் ஆசனங்கள் செய்ய எங்களுக்கு இலகுவாக இருக்கும். பசிச்சு சாப்பிடணும், ருசிச்சு சாப்பிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரையை எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல தண்ணி குடிங்க, இதெல்லாம் செஞ்சு கொண்டு வரணும். காலையில் எழும்பி ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ நம்மளோட உடலுக்காக அந்த நேரங்களை நம்ம ஒதுக்கியே ஆகணும். எவ்வளவு உழைச்சும் வேலை இல்லை, உடல் பழுதா போயிட்டா. அதனால உடல் சுறுசுறுப்பாக இயங்கணும்னு சொல்லி சொன்னா, நல்ல வடிவாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு 10-15 நிமிஷம் உடலுக்காக நீங்கள் ஒதுக்கி இந்த ஆசனங்களை செய்ய முயற்சி செய்யுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த ஆசனம் பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய ஆசனத்துடன் நாளை சந்திக்கின்றேன். மோகன்.